பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் வந்து 2 டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் சேனலில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றா நீங்கள் கண்ட்ரோல்லேயே அதாவது கையிலேயே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு HDMI RC, ஆப்டிக்கல் கோஆக்சியல் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் கண்ட்ரோலில் வந்துடும். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் வந்து ஒர்க் முடியல, சின்ன சின்ன ஒர்க் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு தான் இப்போ இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பேனல், பிளாக் மேட் வித் கிளாஸ் ஃபினிஷு அக்ரிலிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதோட ஃபோட்டோவுமே நான் உங்களுக்கு மேலே வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஆஃப்டர் ஃபினிஷிங். ஸோ ஃப்ரண்ட் லுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையரோட ஓவராலாக ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும். இதில் யூஸ் பண்ணிக்கிற நாப் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸ் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்கும். ஸோ அதுவுமே நான் ஆன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ கிளாஸ் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு ஆம்பிளிஃபையரோட லுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் யூஸ் பண்ணிக்கிற லைட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலர் லைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் சேனலை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு சேனலோட வால்யூம் கண்ட்ரோலு, சென்ட்ரு சேனல், ரியர் சேனல், ஃப்ரண்ட்டுக்கு உண்டான பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.1 செலக்டர் சுவிட்சு. 5.1 ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு FT03 மினி டிகோடரோட ஆடியோ அவுட்டு உங்களுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பியோட சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா ஆக்ஸ் வந்து டம்மியாக இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா இதுவுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமான லுக்கு தான் உங்களுக்கு. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்ப்போம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியருமே பார்த்திங்கன்னா நம்ம நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பிளிஃபையர் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 வோல்ட்டு ஒரு 8 ஆம்பியர் HD காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருமே பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸாக வைண்டிங் பண்ணி சொல்லி தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஆடியோ ரிசல்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெப்த்து அண்ட் ஆடியோ கிளாரிட்டி நல்லா வரும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பவர் சப்ளை யூனிட்டை பற்றி பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு 8 ஆம்ப்ஸு காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 50 வோல்ட்டு 10,000 MFTயில் ஸ்டோன் ப்ரோ பிராண்டு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நம்ம DC பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நம்ம அதில் சொன்ன மாதிரி தான் லைட் சோர்ஸுக்கு, ஃபேன் சோர்ஸுக்கு, டீகோடருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 5 ஆம்ப்ஸ் SMPS தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரோலாஜிக் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட மினி ப்ரோலாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு அனலாக் ஆம்பிளிஃபையர் நான் எப்போ பண்ணினாலும் பார்த்திங்கன்னா இவங்களோட அல்ட்ரா டிஜிட்டலோட மினி ப்ரோலாஜிக் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா மற்ற பெரிய ப்ரோலாஜிக்கில் இல்லாத கிளாரிட்டி பார்த்திங்கன்னா இந்த ஒரு மினி ப்ரோலாஜிக்கில் கிளாரிட்டி அப்படி இருக்குது. ஸோ இதோட பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் மினி ப்ரோலாஜிக். இது காஸ்ட் வைஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இதில் இருக்கிற கிளாரிட்டி பார்த்திங்கன்னா உண்மையாலுமே டாப் நாச்சாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு டீகோடர் பார்த்திங்கன்னா FT03 மினி டீகோடர் தான். சேம் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்கிரேட் பண்ணி வந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்டாக் செல்வராஜ் இந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்களோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா 7265 TDA 7265 IC யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா 52001943 காம்போவில் மாஸ்ஃபெட் சீரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஹீட் சிங்கில் வந்துடும். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 சேனல் தனியாக அதுக்கு தனி ஹீட் சிங்காக இருக்கும், சப்வூஃபருக்கு தனி ஹீட் சிங்காக இருக்கும். இதில் 5 சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு 6 லீஃப் ஹீட் சிங்கில் TDA 7265 ICயில் ஒரு 3, ஒரு சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஹீட் சிங்கில் வந்துடும். ஸோ இது ஒரு காம்போ மாதிரி உங்களுக்கு. ஸோ TDAவோட கிளாரிட்டி பற்றி உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரில் ஒர்க் பண்ணுறவங்க விரும்பி கேட்குறவங்க பார்த்திங்கன்னா TDAவோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம். உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். வாட்டேஜ் கம்மியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக ஸ்மூத்தாக இருக்கும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா TDS 7265க்கு உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தேவையில்லை. சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு மோனோ சேனல் மட்டும் இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்டை எடுத்து ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ சப்வூஃபரில் மட்டும் உங்களுக்கு டப்புன்னு சவுண்டு வரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பகரியாவோட ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது ஒரு 24 வோல்ட் 8 ஆம்ப்ஸ் HD காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மரு, 50 வோல்ட் 10,000 mFடியில் ஸ்டோன் ப்ரோ கெப்பாசிட்டர்ஸு, ஒரு அடிஷ்னல் சப்ளை பவர் சப்ளைக்காக 12 வோல்ட் 5 ஆம்ப்ஸ் SMP ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு வந்து TDS 7265 ஐசியில் 3 ஐசி, சப்வூஃபருக்கு 520019 காம்போவில் டிரான்சிஸ்டர்ஸு, டால்பி டிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா FT03 மினி டீகோடரு, ப்ரோலாஜிக் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட மினி ப்ரோலாஜிக்கு, சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோனோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனோட பிராண்டுமே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது இன்னொருத்தங்க வீடியோவை எடுத்துகிட்டு வந்து அதை மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது வேறு. ஏன்னா அவங்க ஒர்க் வேறு, நம்ம ஒர்க் வேறு. நமக்கு என்ன வருமோ அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒயரிங் எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கேன் ஸ்லீவெலாம் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம 3 டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர் பார்த்துட்டோம். 2 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்த்துட்டோம், ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்த்துட்டோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ப்ளஸ் ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர் இங்கே ஸ்டாக் இருக்குது. இது இந்த பற்றி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இதோட வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட FT004G GLCD ரிமோட் கிட் வச்சு இந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சேம் அல்ட்ரா டிஜிட்டலோட மினி ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு அனலாக் டைப்பில் டால்பி டிடிஎஸ் ஆடியோவோட HDMI RC சப்போர்ட்டோட உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸோட பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வீடியோவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக், இது பார்த்தீங்கன்னா போன வீக் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது, அதாவது அட் ப்ரெசன்ட் டைம் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். சேம் நம்ம சேனலில் யூடியூப்பில் இருக்குது. ஸோ இதனுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது என்ன பிளான் பண்ணிக்கிறேன்னா 3 ஆம்பிளிஃபையர் வச்சு ஒரே வீடியோவாக போடலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆம்பிளிஃபையரை ரிவ்யூ பண்ணி போடலாங்கிறதா எனக்கு ஐடியா. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். இதோட இண்டிவிஜுவல் ஆடியோ டெஸ்ட்டு உங்களுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். இண்டிவிஜுவல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 சேனல் ஆம்பிளிஃபையர் வீட்டுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற சைட்டுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்.